நம்ம வந்து ஆபிரகாமும் சாராளும், ஆபிரகாமின் குடும்ப வாழ்வு, அதை நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமு வந்து நீங்கள் பற்றி படிக்கணும்னா வந்து 11ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாமினுடைய வாழ்வு எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமினுடைய வாழ்வு வந்து வேதாகமத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அவருடைய இல்லறம், அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். கணவன் மனைவி உறவு எப்படி இருந்தது என்று நம்ம கொஞ்சம் தியானித்து பார்க்கலாம். ஆபிரகாம் சாராளுடைய இல்லற வாழ்வு. ஆபிரகாம் வந்து அவனுடைய மனைவியாகிய சாராளை மிக அதிகமாக நேசித்தார். நீங்கள் ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம முழுவதுமாக தெரியணும்னா ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த 19ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை, நீங்க பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இது வந்து ஆபிரகாமை பற்றி கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை இல்லை. மனிதனுடைய சாட்சி வேறு, தேவனுடைய சாட்சி வேறு. வேதத்தில் மனிதர்களை பற்றி ஆண்டவர் ஒரு சில மனிதர்களை பற்றி தான் இப்படி சாட்சி சொல்லி இருக்கிறார். அதில் யோபு ஒருவர், அப்புறம் நம்முடைய ஆபிரகாம், அப்புறம் தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறார். அப்புறம் பவுலை பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இங்கே ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற சாட்சி என்ன, குடும்ப வாழ்க்கையில் அவருடைய சாட்சி என்ன? அதாவது என் கட்டளைகளுக்கு செவி கொடுக்கிற ஒரு மனிதன். அவன் மட்டும் இல்லை, முழு குடும்பத்தையும் அப்படி கண்டிப்பாக நடத்தினார். இப்போ கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் சாராளுக்கு திருமணம் நடந்தது. அது எங்கே இருக்குது? 11ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம். ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாராள் என்று பெயர், நாகோருடைய மனைவிக்கு மில்காள் என்று பெயர். இவள் அரானுடைய குமாரத்தி. அந்த அரான் மில்காளுக்கும் இஸ்காளுக்கும் தகப்பன். இப்போ சாராளை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சாராள் வந்து ஆபிரகாமுக்கு என்ன உறவு அதை நீங்கள் பார்க்கணும். அதாவது ஆபிரகாமுக்கு சாராள் என்ன உறவு? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆபிரகாம் சொல்றாரு, அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல, அவள் எனக்கு மனைவியானாள். அப்போ தேராகுக்கு ஆபிரகாம் பிறக்கிறாரு. ஆபிரகாமனுடைய தாய் வந்து 3 பேரை பெற்றெடுக்கிறாள். அது இங்கே எங்கே சொல்லியிருக்குன்னா, அரான், அதாவது தேராகு 70 வயதான போது 11:26 வயதான போது ஆபிரகாம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள், அதாவது ஆதியில் இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த தேவனுடைய திட்டம் வந்து அங்கே வந்து செல்லாமல் போயிட்டு, அதாவது ஆசைக்கு ஒரு மனைவி, சமூகத்துக்கு ஒரு மனைவிங்கிற மாதிரி, கணவனுங்கிற மாதிரி ஒரு தாறுமாறான வாழ்க்கை. ஆனால் ஆபிரகாம் வந்து மிக நேர்த்தியான ஒரு மனிதன். நம்ம அதை புரிந்து கொள்ளணும். இப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட 80-85 வருஷம், அதாவது 70 வயதுன்னு வச்சுக்கிடுங்களேன். 70 வயதில் அவருக்கு திருமணம் ஆயிற்று. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இப்போ 70 வயதான போது ஆபிரகாம் அப்படின்னு இருக்குது.
அப்போ அவனுடைய தந்தையை போல 70 வயதுல திருமணம் ஆயிட்டு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில சாராள் வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை எடுத்து வைக்கிறாள். ஆபிரகாம் வந்து பார்த்தீங்கன்னா சாராளை மிகவும் நேசித்தார். சாராளை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதுனா பிள்ளை இல்லாது இருந்தார். ஆனா ஆபிரகாம் வந்து சாராளுக்கு பிள்ளை பெறுகிற அந்த பாக்கியம் இல்லைன்னு அவன் ஒரு நாள் சொன்னது கிடையாது. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவான். என்ன சொல்லுவார் அப்படின்னா, அங்கே வந்து 15ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுவார். ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். அப்போ எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு இதுவரைக்கும் பிள்ளை இல்லைன்னு தான் சொல்லுவாரே தவிர சாராளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்றது இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா சாராள் பிள்ளை இல்லாமல் இருந்தாள்னு வேதம் சொல்லுகிறது. இப்போ ஆபிரகாமனுடைய இல்லற வாழ்க்கையில் அவன் மனைவியை குறித்து அவனுக்கு எவ்வளவேனும் ஒரு குறை இல்லை. ஆனால் அவளிடத்துல ஒரு குறை இருந்தது என்று வேதம் கூறுகிறது. அது ஏன் அந்த குறை இருந்தது அப்படின்னா, ஈசாக்கை பெறும்படி தேவன் அதற்கான ஒரு அற்புதத்தை செய்யும்படி அவருடைய கற்பத்தை அவர் அடைத்திருந்தார். அதாவது இல்லற வாழ்க்கையில அந்த இல்லறத்தினுடைய ஆசீர்வாதம் வந்து பிள்ளைகள். அதை ஆண்டவர் வந்து குடும்பத்துக்கு கொடுக்கிறார். அப்போ ஆபிரகாமினுடைய குடும்பத்துக்கு திருமணமான உடனே ஈசாக்கு பிறக்கலை. அப்போ சாராளுக்கு வந்து பிள்ளை இல்லாது இருந்தாள் என்று சொல்லி ஆதியாகமம் 11:30 வாசிக்கிறோம். அப்புறம் 16:1 வாசிக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் இடையில கிட்டத்தட்ட அவருடைய இல்லற வாழ்க்கையில ஒரு 25 27 வருஷம் போயிருது. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் திருமணமாகி 27 வருஷம் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. இப்ப நீங்க பாருங்க, ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில அது ஒரு குறையா தெரியல. பிள்ளை இல்லாத ஒரு காரியம் ஆபிரகாமினுடைய பார்வையில ஒரு குறையா தெரியல. அதை ஒரு பொருட்டு அவர் எண்ணல. என்ன காரணம் தெரியுமா? சாராளை அவ்வளவா நேசித்தார். சாராளுக்கு கொடுத்த மனதில் கொடுத்த அந்த இடத்தை அவர் வேறொரு ஸ்திரீக்கு கொடுக்க அவர் விரும்பவில்லை அல்லது பிரயாசப்படவில்லை. அவருடைய தகப்பன் வந்து சாராள் வந்து யாரு? ஆபிரகாமினுடைய தகப்பனாகிய தேராகினுடைய 2வது மனைவியினுடைய மகள். இப்போ ஆபிரகாம் வந்து சாராளை விவாகம் பண்ணிடுறாரு. அப்போ ஆபிரகாம் வந்து சாராளை வந்து விவாகம் பண்ணும்போதே நான் என் தகப்பனை போல மறுமனையாட்டி வைத்துக் கொள்ள மாட்டேன்னு அவர் திட்டமா இருக்கிறார். அவருடைய வீட்டில் வேலைக்காரிகள்லாம் இருக்கிறாங்க, அடிமைகள்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவர் வந்து சாராளை தவிர ஆபிரகாம் வேறொரு பெண்ணை மனதில் எண்ணி கூட பார்த்தது கிடையாது. ஆகையினால்தான் அவன் வந்து ஆண்டவரிடத்துல போய் 15 ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்றான். பிள்ளை பெறுவதற்கு ஒரு பெண்ணு மட்டும் போதாது என்று எண்ணுகிற காலத்துல ஆபிரகாம் தன்னுடைய மனைவிக்கு உண்மையா இருந்தார். எப்போ தப்பு நடந்துச்சு? இந்த சாராள் தான் ஆபிரகாமை வழி தப்பி போக பண்ணினாள். இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். இல்லற வாழ்க்கையில நீங்க இல்லறத்துல கணவனுக்கு உண்மையா மனைவிக்கு உண்மையா இருப்பது அது தேவனுடைய கட்டளை. பிறர் முகம் பார்க்க கூடாது. ஆபிரகாம் பிறர் முகம் பார்க்கல. நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய வீட்டுல அவ்வளவு பேர் இருந்தாங்க. நீங்க
பாருங்க, 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 14 ஆதியாகமம் 14 தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டில் பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரித்து தான் எனும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. அப்போ அவனுடைய வீட்டுல வந்து எப்படி மக்கள் இருந்தாங்கங்கிறத பாருங்க. 18ஆம் அதிகாரத்துல அங்க பாருங்க. அதாவது வீட்டுல பிறந்தவங்கள 300 பேரை வந்து வாலிபர்கள் இருந்தாங்க. அப்போ எவ்வளவு குடும்பம் இருக்குன்னு பாருங்க. 18-19 நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, அவன் வந்து அவனை பற்றி வேதம் என்ன ஆண்டவர் என்ன சாட்சி சொல்றாருன்னா, அவன் பாருங்க, அவன் தன் பிள்ளைகளுக்கும், அப்படின்னா ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பு தன் பிள்ளைகளுக்கும்னு சொல்லி இருக்கு வேதம். அப்போ அந்த ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்த வேலைக்காரனுடைய பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை போல அவர் பார்த்தார். ஆனா வேலைக்காரனுடைய மனைவியை தன்னுடைய மனைவியை அவர் பார்க்கல. நல்லா கவனிங்க, வேலைக்காரனுடைய பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் என்று பார்த்தார். வேலைக்காரனுடைய மனைவியை தன் மனைவியா அவன் நினைக்கல. அப்புறம் பாருங்க, தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், தன்னுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் எல்லாம் சொந்த வீட்டார்னு அவர் நினைக்கிறார். அவங்களாம் வேலைக்காரன்னு அவர் நினைக்கல, அடிமைகள்னு நினைக்கல. அப்புறம் பாருங்க, வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிட்டான் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்படின்னா கர்த்தர் பார்க்கிறார், அவருடைய கண்ணுல காமம் இல்லை. தன்னுடைய மனைவியை தவிர வேறொரு பெண்ணை தன்னுடைய மனதில எண்ணினதில்லை. ஆபிரகாம் வந்து சாராளை மிகவும் அதிகமாய் நேசித்தார். ஆபிரகாம் இடத்துல பிரச்சனை இல்லை, இங்க சாராள் இடத்துலதான் பிரச்சனை இருக்கு. உத்தமமா இருக்கிற ஒரு மனிதனை இல்லற வாழ்க்கையில பலதார மனம் தூண்டுகிற ஒரு மனைவி. சாராள் வந்து எவ்வளவு பெரிய தப்பு பண்றா தெரியுமா? தன்னுடைய இல்லறத்தை வேறொரு பெண்ணோடு பகிர்ந்து கொள்ள அவள் வந்து தீர்மானித்து தான் வீட்டுல வேலைக்கு இருந்த ஆகார கூட்டி கொண்டு அவர் மடியில கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய மனதுல வேறொரு பெண்ணை அவர் எண்ணி பார்க்கல அது வரைக்கும். இப்போ கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். இல்லற வாழ்க்கையில பிள்ளை இல்லைங்கிறதுக்காக வேறொரு பெண்ணை இல்லறத்துக்குள்ள கொண்டு வருகிற ஸ்திரீகள் இருக்கிறாங்க. மனைவி சரியில்லைன்னு சொல்லிட்டு வேறொரு பெண்ணை நோக்கி பார்க்கிறவங்க இருக்கிறாங்க. கண்ணுல காமம் இருந்தா, உடைய சிந்தையில வந்து தேடுதல் இருந்தா, திருப்தி இல்லாம இருந்தா, இல்லற வாழ்க்கையில திருப்தி இல்லாமல் இருந்தா, நீங்க பிசாசு உங்க வாழ்க்கையில இல்லறத்தை கெடுத்துருவான். இந்த சாராள் செய்த தப்பு என்ன தெரியுமா? எனக்கு தான் பிள்ளை இல்ல, என் புருஷனுக்கு வந்து ஆண்மை இருக்கா இல்லையான்னு நான் பார்க்கட்டும்னு சொல்லி ஆகாரம் கொண்டு வந்து விட்டுட்டா. நல்லா இருந்த கணவனை, உண்மையா இருந்த கணவனை மனைவியே வந்து பாவம் செய்ய வாய்க்கால் வெட்டி விடுகிறாள். இன்னைக்கு பாருங்க, இல்லற வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில தவறு பண்ணாதங்க, தவறு பண்ணக்கூடாது. ஏன்னா நாம ஒண்ணு கொண்டு வந்ததில்லை, ஒண்ணு கொண்டு போவதில்லை. உத்தமமான ஒரு மனிதனை ஒரு பெண்ணு வந்து வீழ்த்திடுவா. உத்தமமா
இல்லற வாழ்க்கையில விபசாரம் இல்லாம, வேசித்தனம் இல்லாம, உண்மையா இருக்கிற ஒரு ஆண்மகனை, ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண் வந்து வீழ்த்தி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பெண்ணை ஏன் வீழ்த்தி விடுகிறான்னா, பெண்ணு ஆணுக்கு கவர்ச்சி பொருள், பெண்ணுக்கு ஆண் கவர்ச்சி பொருள். கண்ணை அலைய விடக்கூடாது, கணவனும் அலைய விடக்கூடாது, மனைவியும் அலைய விடக்கூடாது. இங்க கணவன் நேரில் நல்லா தான் இருக்கிறான், ஆனா மனைவி கண்ணை அலைய விட்டுட்டா. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இந்த 18ஆம் அதிகாரத்துல ஒரு உண்மையை சொல்றாரு. என்ன உண்மை சொல்றாரு? 18 நான் செய்ய போகிறதே ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அப்ப ஆபிரகாமினுடைய உத்தமம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் 17:1 ஆபிரகாமை பார்த்து எச்சரிக்கிறார். 17:1 அவர் எச்சரிக்கிறார். ஆனால் 16:1 ஆபிரகாம் வீழ்த்தப்பட்டு விட்டான். இல்லற வாழ்க்கையில வீழ்ந்தாச்சு. யார் வீழ்த்தினா? அவனுடைய சொந்த மனைவி. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில இல்லறத்துல வேறொரு பெண்ணோட அவனை இணைத்து வைத்த இந்த ஆபிரகாம் சாராளுடைய செயலால் அதற்கு பிறகு ஆகார் மட்டுமில்ல கேத்தூராலும் உள்ள வர்றா. அங்க நீங்க 25ஆம் அதிகாரத்துல பாருங்க, 25ஆம் அதிகாரத்துல பாருங்க, 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சாராள் மரித்து போனாள், ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கை எவ்வளவு வழி தப்பி போயிட்டுன்னு பாருங்க, ரொம்ப தாறுமாறா போயிட்டு. 6ஆம் வசனம் பாருங்க, ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ, மறுமனையாட்டிகள் இருதயத்திற்குள்ளது கேடு நிறைந்தது, இருதயத்திற்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபசாரங்கள், வேசித்தனங்கள் வரும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் சாராளுக்கு உண்மையா இருந்தான். சாராள் ஆபிரகாமுக்கு உண்மையா இருந்தாளா? இல்ல. குறை வந்து ஆபிரகாமினிடத்துல இருந்ததா, சாராள் இடத்துல இருந்ததான்னா அப்படி இல்ல. தேவ சித்தம் வேறு விதமா இருந்தது. சாராளுடைய கற்பம் அடைக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் இருந்தது. ஈசாக்கு பிறப்பதற்காக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின சந்ததியை கொடுப்பதற்காக அந்த தம்பதியை தயார்படுத்தி கொண்டிருந்தார். இல்லற வாழ்க்கையில இச்சைக்கு இடம் இல்லை. இல்லற வாழ்க்கையில தாம்பத்தியத்துல பரிசுத்தம் இருக்கணும், உண்மை இருக்கணும். கணவனிடத்திலும் உண்மை இருக்கணும், மனைவியினிடத்திலும் உண்மை இருக்கணும். சாராளுடைய கண்கள் சுற்றி பார்த்தது. ஆகார் கவர்ச்சியா இருந்தாள். அவள் ஒரு எகிப்திய பெண். அவளை பார்க்கும்போது சாராளுக்கு இவளை என் புருஷனுக்கு கொடுத்தா எனக்கு பிள்ளை வந்துடும் நினைச்சா. புருஷன் மேல ஆளுகை செலுத்தினாள். இன்னும் சொல்ல போனா புருஷனை அடிமைப்படுத்தினாள். தாம்பத்தியத்துல பெண்கள் ஆண்கள் ஒருவர் அடிமைப்படுத்தக்கூடாது. ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில அவன் இடறி போவதற்கு அவனுடைய கண்கள்ல காமத்தை ஊட்டின ஒரு சம்பவம் இது. இல்லறத்தில் காமம் இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இல்லறத்துல காமம் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள ஆசை இச்சை கிடையாது. அங்க பிரியம்தான் இருக்கு. ஒருவர் பிரியமா நேசிக்கணும். விரக தாபத்துல நாம பொங்கி எழக்கூடாது. ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம். நீங்க அந்த அதிகாரத்துல ஆண்டவர் வந்து பவுலை கொண்டு நமக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் பாருங்க. 1ஆம் அதிகாரம் பாருங்க, 26ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்.
அந்தபடியே அவர்களுடைய பெண்களும் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். இல்லறத்துல காமம் இல்லை. நல்லா கவனிங்க, நான் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இல்லறத்துல பிரியம் இருக்குது. கணவன் மேல மனைவி மேல ஒருவருக்கு ஒருவர் அளவு கடந்த பிரியத்தை நம்ம வைக்கணும். சாராள் பிள்ளை இல்லாதிருக்கிறாள் என்பதை அறிந்து எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று ஆகாரை ஆபிரகாமினுடைய மடியில கொடுத்தாள்னு வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஆபிரகாமை அவனுடைய மடியில ஆகாரை மடியில கொடுத்தாள். 5ஆம் வசனம் 16:5 பாருங்க. அப்பொழுது சாராள் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம். பாருங்க, அநியாயம் செய்தது யாரு? சாராள் அநியாயம் செய்தார். ஆபிரகாமினுடைய உத்தமத்தை தட்டி விட்டதுனால ஆகாரினிடத்துல அவன் பிரவேசித்து இஸ்மவேலை பெற்றான். இப்ப பாருங்க, நேரிட்ட அநியாயம் உம்மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உமது மடியிலே கொடுத்தேன். சாடமாடையா இருக்கிறது, பெரிய தப்பு. ஜாடமாடையா இருக்கிறது, கண்டுக்காம இருக்கிறது. ஆகார ஆபிரகாமினிடத்துல கொடுத்து ஆகார் எப்படி இருந்திருப்பா? சாராள் என்ன நினைவோட இருந்திருப்பா? கண்டுக்காம இருந்திருப்பா. இல்லற வாழ்க்கையில கண்டுக்காம இருக்கிறது என்பது பெரிய சாபம், பெரிய அநியாயம். வேதம் அதை பொறுத்து கொள்ளுகிறதில்லை. ஆபிரகாம் செய்தாலும் சாராள் செய்தாலும் பாவம் பாவம்தான். நீங்க பாத்தீங்கன்னா பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். பாவம் உங்களை தொடரும்னு வேதம் சொல்லுகிறது. இப்ப சாராள் தனக்கு பிரியமான மனைவி புருஷனை வேறொரு பெண்ணோடு பகிர்ந்தாள். இங்க அவ செய்த பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஆபிரகாம் இல்லற வாழ்க்கையில அவன் சாராள் அல்லாத ஒரு பெண்ணிடத்துல பிரவேசித்தான். அதற்கு பிறகு அவனிடத்துல கட்டுப்பாடே இல்லாம போயிடுச்சு. சாராள் வேறொரு புருஷனை எண்ணல, ஆனா தன் புருஷனை அவள் விலை பேசி வித்துட்டான். அங்க வேதம் என்ன சொல்லுது? புருஷனுடைய சரீரம் மனைவிக்கு சொந்தம், மனைவியினுடைய சரீரம் புருஷனுக்கு சொந்தம். இங்க சாராள் ஆபிரகாமினுடைய சரீரத்தை விட்டுட்டா. எதற்காக வித்தா? பிள்ளை பெறணுங்கிறதுக்காக வித்தா. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? உனக்கு நான் பிள்ளை தருவேன்னு சொன்னார். இல்லறத்துல பிள்ளைகள் என்பது கர்த்தர் தருகிற சுதந்திரம். கர்த்தர் தருகிற சுதந்திரம். காத்திருப்பது மிக மிக அவசியம். பக்க வழியா குறுக்கு வழியா முயற்சி செய்தா அது பெரிய கண்ணியா மாறும். சமாதானம் போயிரும், ஆரோக்கியம் போயிரும், நிம்மதி போயிரும். ஜாடமாடையா கணவனோ மனைவியோ ஜாடமாடையா இந்த காரியங்களில் ஈடுபட்டால் அது பயங்கர விளைவுகளை உருவாக்கும். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமினுடைய உத்தமம் சாராளாலே வீழ்த்தப்பட்டது. உங்க இல்லற வாழ்க்கையில உத்தமமா இருங்க. ஆண்டவர் இதை குறித்து கணக்கு கேட்பார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் கணக்கு கேட்பார். என் புருஷன் தப்பு பண்ணிட்டாரு, என் பொஞ்சாதி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லக்கூடாது. இல்லறம் ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிற பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைகளை கர்த்தர் தான் கொடுக்கணும், புருஷன் கொடுக்கறது இல்ல, மனைவி கொடுக்கறது இல்ல. இங்க சாராள் பிள்ளை பெறுவதற்காக 3வது நபரை இல்லற வாழ்க்கைக்குள்ள நுழைக்கிறாள்.
அதற்கப்புறம் சாராளா ஆபிரகாமால அவன் இருக்க முடியல. சாராள் மரித்த பிறகு நிறைய மறுமனையாட்டிகளை பெற்றா உருவாக்கினார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. மறுமனையாட்டிகள் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லறத்துல பரிசுத்தம் மிக மிக முக்கியமானது. மிக மிக முக்கியமானது. ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணின பிறகும் இந்த விஷயத்துல மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணினார். ஆண்டவர் அதை சகித்துக் கொள்ளவில்லை. ஏன்னா ஈசாக்கின் வம்சத்திற்கும் இஸ்மவேலின் வம்சத்திற்கும் இந்நாள் வரை பகை இருக்கு. அந்த ஒரு கணம் சாராள் ஒரு கணம் அவ ஆகாரை எண்ணி பார்க்காம கர்த்தருக்காக காத்திருந்திருப்பான்னா, அந்த பரிசுத்தத்தை காத்திருந்திருப்பான்னா, இன்றைக்கு இந்த சந்ததிக்கு இவ்வளவு பெரிய சிக்கல் வந்திருக்காது. நீங்க செய்யற ஒரு சிறிய தப்பு இல்லறத்துல மிகப்பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தும். மிகப்பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தும். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் தேவனுடைய திட்டம். கண்கள்ல காமம் இருக்கக்கூடாது. இல்லற வாழ்க்கையில கணவனையோ மனைவியையோ வீழ்த்தக்கூடாது. சாடமாடையா இருக்கிறது பெரிய தப்பு. ஆபிரகாமை பற்றி கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன். ஆகார சாராள் ஆபிரகாமின் மடியில் கொடுக்கும் வரை அவன் அவ்வளவு கண்டிப்போடு இருந்த ஒரு மனிதன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இல்லற வாழ்க்கைய ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்ம என்ன நோக்கத்திற்காக செயல்படுகிறோம்ங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். பொருளாசைக்காக இல்லறத்தை விற்கிறவர்கள் உண்டு. ஆஸ்திக்காக சம்பத்துக்காக இல்லறத்தை விற்பவர் உண்டு. பதவிக்காக பட்டத்திற்காக இல்லறத்தை விற்பவர்கள் உண்டு. இச்சைக்காக, கண்களினுடைய இச்சைக்காக இல்லறத்தை வேட்டையாடுபவர்கள் உண்டு. கணவன் மனைவி என்பவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையா இருக்கணும். உத்தமத்தை காத்து கொள்வதில் கண்ணை கவனமா பார்த்து கொள்ளணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அருளின கிருபையில இந்த ஆகார் ஒரு கரும்புள்ளியா மாறினாள். அதற்கு பிறகு கேத்தூரால் வந்தால், மீதியானியர்கள் வந்தார்கள், பல ஜாதி வந்தது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி எதற்காக ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்தெடுத்தார்னா, கிறிஸ்து அவருடைய அட்டவணையில, வம்ச அட்டவணையில பிறக்கணுங்கிறதுக்காக தான் ஈசாக்கை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஈசாக்கின் வழியாக, யாக்கோபின் வழியாக, யூதாவின் வழியாக கிறிஸ்து பிறக்கணும். தாவீது வரணும். தாவீதின் வம்சத்துல பிறக்கணும். இதுல சாராள் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வேறொரு பெண்ணை பயன்படுத்தினாள். தவறு வந்தது. ஆபிரகாம் தன் வாழ்க்கையில ஆகாரை மடியில பெறும் வரை வேறொரு பெண்ணை அவன் சிந்தித்து பார்த்ததில்லை. இன்றைக்கு ஆபிரகாமை சாராள் வீழ்த்தி வீட்டிற்கு சாபத்தை கொண்டு வந்தாள். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். இல்லறத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். கணவன் மனைவி உறவுக்குள்ளே பரிசுத்தம் மிக மிக முக்கியமானது. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் துதிக்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவரே நீர் எவ்வளவாய் நேசித்தீர். உடைய வாழ்க்கையில கர்த்தாவே, இல்லற வாழ்க்கையில இடரல் ஆண்டவரே தன் மனைவியின் மூலமாக வந்தது. இடரல் யாரால் வருகிறதோ அவருடைய கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்த்து போடுவது நல்லது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, சாராள் அற்ப ஆயுசுல மரித்து போனாள். ஆபிரகாமோ அதற்கு பிறகு கேத்தூராள் என்னும் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி பிள்ளைகளை பெற்றார். ஆண்டவரே, இல்லற வாழ்க்கையின் உத்தமம் அங்கே கெட்டு போனது. ஆண்டவரே, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஆண்டவரே உம்முடைய கட்டளையை கர்த்தாவே நாங்கள் மீறாதபடிக்கு, எங்களுடைய இல்லற வாழ்க்கையில பாவம் நுழையாதபடிக்கு, காமம் நுழையாதபடிக்கு, எங்களுடைய இல்லற வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாக கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
கிருபை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.